நேயர்களே, சென்னை அணி இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக மும்பை அணியை வீழ்த்தி இருக்கிறது. இதனால் பிளே ஆஃப் செல்வதற்கான வாய்ப்பு இன்னும் சிஎஸ்கே அணிக்கு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட்டிங்கினை தேர்வு செய்தது. இதனை அடுத்து களமிறங்கிய மும்பை அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் பெரிய அளவில் ஜொலிக்கவில்லை. ஆரம்பம் முதலில் சிறிது தடுமாற்றத்தை தழுவிய மும்பை அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்ததால் பெரிய ஸ்கோரை எட்ட முடியவில்லை. குறிப்பாக நமந்தீர் மட்டும் அரை சதம் விளாசி அசத்தினார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா போன்றவர்கள் எல்லாம் சொற்ப ரன்னில் ஆட்டமிழந்து வெளியேறினார்கள். இதனால் மும்பை அணி பெரிய இலக்கை எட்ட முடியாமல் தடுமாறியது. எனவே 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன்களை எடுத்தது மும்பை அணி. சென்னை அணியின் பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரை சிறப்பாகவே பந்து வீசி இருக்கிறார்கள். அன்ஷுல் கம்போஜ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தி இருக்கிறார். நூர் அகமது 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தி இருக்கிறார். 160 என்ற நடுத்தர இலக்கை நோக்கி களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரரான சஞ்சு சாம்சன் இந்த முறை சிறப்பாக செயல்படாமல் ஆட்டமிழந்தார். ஆனால் கடந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் இந்த முறையும் சிறப்பாக விளையாடினார். இவர் அரை சதம் விளாசி அசத்தினார். ஊர்வில் பட்டேல் சிறிது அதிரடி காட்ட அடுத்து களமிறங்கிய கார்த்திக் சர்மாவும் அரை சதம் விளாசி அசத்தினார். இந்த இலக்கை எட்டுவதற்கு உதவியாக இருந்தார் கார்த்திக் சர்மா. 18 முதல் ஓவரிலேயே 160 ரன்களை எட்டி சிஎஸ்கே அணி ஒரு வெற்றியை பதிவு செய்தது. இது இந்த ஆண்டின் மும்பைக்கு எதிராக இரண்டாவது வெற்றியாகும். மும்பை அணியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்திலேயே இந்த ஆண்டு இருந்தது. அதேபோல் இன்று பெரிய அளவில் வெற்றி காண முடியாமல் திணறி இந்த போட்டியில் தோல்வியினை தழுவி இருக்கிறது. புள்ளி பட்டியலை பொறுத்தவரை சென்னை அணி 6வது இடத்தில் இருக்கிறது. மும்பை அணியை பொறுத்தவரை மிகப்பெரிய தடுமாற்றத்தோடு 9வது இடத்தில் இருக்கிறது. நேயர்களே.